வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா டயட் ஃபாலோ பண்ண முடியலன்னு தினமும் ஃபீல் பண்றீங்களா? ஜிம் போகணும்னு நினைப்பு இருக்கு, ஆனா கன்சிஸ்டன்சி இல்லாம 2 நாள்லயே ஸ்டாப் பண்றீங்களா நீங்க? அப்படின்னா இந்த சோம்பேறி வெயிட் லாஸ் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா ஃபேட் லாஸ் பண்ணலாம். ரிசல்ட் ஸ்லோலி கன்ஃபார்ம். டிப் நம்பர் 1, இத சரியா ஃபாலோ பண்ணினா வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஈஸியாவும் ஸ்டெடியாவும் ஆரம்பிக்கும். நம்ம வெயிட் அதிகமா ஆவறதுக்கு பிகெஸ்ட் ரீசன் என்னன்னு தெரியுமா? அது ஒரு சிம்பிள் டைமிங் மிஸ்டேக் தான். ஈவினிங் 6:30க்கு அப்புறம் ஃபுட் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பாடி லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். நைட்ல சாப்பிடுறது குறைஞ்சா பாடிக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் கிடைக்கும். டைஜஷன் ஒர்க் நேச்சுரலி கம்மியாக ஆரம்பிக்கும். மார்னிங் லஞ்ச் நார்மல்ல சாப்பிடலாம், ஆனா ஓவர் ஈட் பண்ணாமல லிட்டில் கண்ட்ரோல் வச்சு சாப்பிடணும். டெய்லி கன்சிஸ்டன்ட்லி இம்பார்ட்டன்ட். ஈவினிங் ஒரே ஒரு வெஜிடபிள் பொரியல் அல்லது கூத்து மட்டும் எடுத்தீங்கன்னா அது பாடிக்கு போதுமானது. இந்த ஸ்மால் சேஞ்ச் தான் ஸ்லோலி ஃபேட் பர்ன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஹெல்ப் பண்ணும், எஸ்பெஷலி நைட் நேரத்துல. லேட் நைட் ஈட்டிங் அவாய்ட் பண்ணினா unnecessary weight gain naturally குறைய ஆரம்பிக்கும் without extra effort. இது யூஸ்ஃபுல்னா இப்பவே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சிம்பிள் டிப்ஸ் தொடர்ந்து ஷேர் பண்ண போறேன். டிப் நம்பர் 2, இது உலகத்துல சிம்பிளஸ்ட் டயட் ரூல் ஆனாலும் ஆல்மோஸ்ட் யாருமே ப்ராப்பர்லி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டயட்னா எல்லாரும் காம்ப்ளிகேட்டட் ரூல்ஸ் நினைப்பாங்க, ஆனா உண்மையில அது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். நல்ல பசிச்ச பிறகு சாப்பிடுங்க. அதுதான் ரியல் ஹங்கர் சிக்னல் பாடிக்கு கிளியரா வரும். லைட்டா பசி இருக்கும்போது ஸ்டாப் பண்ணினா ஓவர் ஈட் நேச்சுரலி அவாய்ட் ஆகி கேலரி இன்டேக் ரெடியூஸ் ஆகும். போரிங்கா இருந்தாலும் சாப்பிடாதீங்க. டைம் ஆயிடுச்சுன்னு மட்டும் அன்னெசரியா சாப்பிடுறது அவாய்ட் பண்ணுங்க டெய்லி. இந்த ஹேபிட் வந்துட்டா போர்ஷன் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா ஆகி டயட் ஃபாலோ பண்றது மிகவும் ஈஸி ஆகிடும். சாப்பிடுற அளவு குறையும், ஆனா எனர்ஜி குறையாது. பாடி ஓவரால் பேலன்ஸா மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும் நேச்சுரலி. டிப் நம்பர் 3, கார்ப்ஸ் பற்றி ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதை கிளியர் பண்ணினா வெயிட் லாஸ் ஈஸி ஆகும். பல பேரு கார்ப்ஸ் முழுக்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் பிகெஸ்ட் மிஸ்டேக் வெயிட் லாஸ்ல. கார்ப்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டாம், ஆனா கண்ட்ரோல் பண்ணினாதான் ப்ராப்பர் ரிசல்ட் கன்சிஸ்டன்ட்லி கிடைக்கும். இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாம் சாப்பிடலாம், ஆனா ஒரு நாள்ல ஒரு தடவை மட்டும் லிமிட் பண்ணுங்க. மீதமுள்ள மீல்ஸ்ல புரோட்டீன், வைட்டமின்ஸ், ஃபைபர் ஃபுட்ஸ் அதிகமா சேர்த்தீங்கன்னா பாடிக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் வெயிட் லாஸுக்கு. இது ஃபுல் ஃபீல் கொடுக்கும். unnecessary ஸ்நாக்ஸ் கிரேவிங் நேச்சுரலி குறைய ஆரம்பிக்கும் ஃபியூ டேஸ்க்குள்ள. இந்த ஸ்மால் சேஞ்ச் தான் ஸ்லோலி வெயிட் ரிடியூஸ் ஆக ஹெல்ப் பண்ணும் வித்வுட் ஸ்ட்ரிக்ட் டயட்டிங் ஆர் ஸ்ட்ரெஸ். டிப் நம்பர் 4, இது சிம்பிள் ட்ரிக் மாதிரி தோணும், ஆனா கரெக்டா ஃபாலோ பண்ணினா பவர்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க டெய்லி தண்ணி குடிக்கிறீங்க, ஆனா கரெக்ட் டைமிங் ஃபாலோ பண்ணலன்னா அதோட பெனிஃபிட் முழுசா கிடைக்காது. மீல்ஸ்க்கு முன்னாடி வாட்டர் குடிச்சீங்கன்னா ஹங்கர் நேச்சுரலி கண்ட்ரோல் ஆகி போர்ஷன் ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். சாப்பிடுறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி ஒரு கிளாஸ் வாட்டர் குடிச்சா ஓவர் ஈட்டிங் ஆட்டோமேட்டிக்லி அவாய்ட் ஆகும். இதனால் கேலரி இன்டேக் நேச்சுரலி ரெடியூஸ் ஆகி வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஈஸியாவும் ஸ்மூத்தாவும் நடக்க ஆரம்பிக்கும். மேலும் ஹைட்ரேஷன் கரெக்டா இருந்தா பாடி லைட்டா ஃபீல் ஆகி எனர்ஜி லெவலும் ஸ்டேபிளா இருக்கும். டிப் நம்பர் 5, இது ஸ்மால் ஹேபிட் தான், ஆனா இக்னோர் பண்ணினா வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். நம்ம எப்படி சாப்பிடுறோம் கவனிக்க மாட்டோம், அதனால அன்னோயிங்லி அதிகமா சாப்பிடுறோம். டெய்லி ஸ்லோவா சாப்பிடுங்க. ஒவ்வொரு பைட்டையும் நிதானமா சூ பண்ணினா ஃபுல்னஸ் சிக்னல் பாடிக்கு ஏர்லியா வரும். ஃபாஸ்டா சாப்பிட்டா பிரெயினுக்கு சிக்னல் லேட்டா போகும், அதனால் தேவைக்கு மேல் சாப்பிடுறோம். ஸ்லோ ஈட்டிங் ஃபாலோ பண்ணினா போர்ஷன் கண்ட்ரோல் ஈஸி ஆகி டைஜஷன் நேச்சுரலி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹேபிட் கன்சிஸ்டன்டா பண்ணினா வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்மூத்தாவும் ஸ்ட்ரெஸ் இல்லாம நடக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த 5 டிப்ஸ்ல எது உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஹார்டஸ்ட் ஃபீல் ஆகுது? அந்த டஃபஸ்ட் டிப்பையே ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இல்ல இன்னும் போஸ்ட்போன் பண்ணிட்டு சேம் ரூட்டீன்ல போறீங்களா? காமெண்ட்ல சொல்லுங்க, நானே பர்சனலி ரிப்ளை பண்ணி உங்களுக்கு சிம்பிளஸ்ட் வே சஜஸ்ட் பண்றேன்.